நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ரோஸுக்கு ஆதரவாக பணியாற்றவில்லை என்ற விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ள நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் நாளை ராகுல் காந்தி நெல்லைக்கு வர இருக்கும் நிலையில் திடீரென பரப்புரையில் ஈடுபட்டார். தளவாய்புரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வேட்பாளர் ராபர்ட் ரோஸின் எளிமையை கூறும் சாக்கில் டீ குடிக்க கூட காசில்லாதவர் என்று விமர்சித்தார். அருமை சகோதரர் ராபர்ட் புருஷ் என்பவர் காங்கிரஸ் கட்சியில கை சின்னத்துக்கு வேட்பாளராக நிற்கிறார். ஒரு நல்ல மனிதர், வழக்கறிஞர், சிறப்பா நல்லா பேசக்கூடியவர், ஒரு கடுமையான போராளி, உழைப்பாளி, 40 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கிறவர், 40 ஆண்டுகளா இருக்கார். ஒரு ஏழை தாயின் மகன், அவர்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஒரு டீ குடிக்கணும்னா நாங்க தான் வாங்கி கொடுக்கணும், அந்த அளவுக்கு அவர்கிட்ட சுத்தமா காசு இல்ல. காங்கிரஸ் கட்சி தான் இந்த மாதிரி அதிசயங்களை பண்ணும். ஒரு தேர்தலில் வேட்பாளரா நிக்கணும்னா முக்கியமான அடிப்படை பணம் இருக்கணும். ஆனா இந்த மனிதர்கிட்ட பணம் இல்ல. ராபர்ட் ரோஸ் தோற்றால் நாங்கள் பொறுப்பல்ல என காங்கிரஸ் தலைமைக்கு நாங்குநேரி காங்கிரஸ் தரப்பில் எழுதப்பட்ட எதிர்ப்பு கடிதம் குறித்த கேள்விக்கு மழுப்பலாக அவர் பதிலளித்தார். எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு கடிதம் இருக்கிறத நான் கார்ல வரும்போது எழுதியிருக்கதா எனக்கு சொன்னாங்க. அதுல அப்படி ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்களா எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு அது ஒரு மொட்டை கடிதேசியா கூட இருக்கலாம். எனக்கு வேண்டாதவங்க 1-2 பேர் இருக்கலாமா தவிர அதுல உண்மை இருக்கிறதா நான் நினைக்கல. நான் காங்கிரஸ் இயக்கத்துல எந்த தலைவர்களையும் நான் மீடியால பேசும்போது குறை சொல்ல மாட்டேன். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கிறாங்க எல்லாரும்.